ஊரில் நாங்கள் எல்லாம் சின்ன சின்ன விஷயங்களுக்காக பிரச்சனைப்பட தேவையில்லையே. இப்படி ஒரு கேள்வி வரும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு என்னத்துக்கு பிரச்சனை? இந்த தாடி விற்கிறது ஒரு சின்ன விஷயம் தானே, இந்த டவுசர் போடுற காலுக்கு மேலே இது சின்ன விஷயம் தானே, சின்ன சின்ன விஷயங்கள் தானே. அது கொடுத்துவா என்ன ஓதுனா என்ன, அது சும்மா சமூகத்துக்காக செய்கிறதானே, அதில் என்ன அப்படி சொல்லுவாங்க தானே. ஊரோட எல்லாம் சேர்ந்து போவோமே, நாங்கள் எல்லாம் உண்டா இருந்தால் நல்லா தானே ஈக்கும். நமக்கும் யோசனை வரும், சரி தானே இவங்க சொல்கிறது. கொஞ்சம் 6 பேர் 10 பேர் சேர்ந்து எல்லா ஊர்லேயும் பள்ளியை கட்டிட்டு போகிறாங்க. இந்த ஒரு 5-6 பேர் சேர்ந்து என்னத்தை கிளிக்க போகிறாங்க சமூகத்தில்? யோசனை வருதா இல்லையா? வந்தீங்கதா இல்லையா? வருமா இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, சின்ன சின்ன விஷயத்துக்காக ஏன் பிரச்சனைப்பட்டு சமூகத்தை குழப்புறீங்க? எல்லாம் வாங்க சேர்ந்து இருப்போம், நாங்கள் ஜமாத்தா இருப்போமே, ஒன்றாயிருப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, சுன்னா என்றால் என்ன? சுன்னா என்றால் என்ன? எப்பயாவது உங்களோட சிந்தனையை போடாமல் குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து நீங்க மதிக்கிற அறிஞர்களுடைய கருத்துல இருந்து காட்டுங்க. சுன்னாண்டா என்னண்டு? உலமாஉ ஸலஃப் ஒட்டுமொத்த அறிஞர்களுடைய கருத்து என்ன தெரியுமா? இமாம் இப்னு கைம் அல் ஜௌஸியா ரஹ்மத்துல்லாஹி இஅலாமுல் முவக்கின் என்ற அவருடைய கிரந்தத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். சுன்னா, நபியுடைய சுன்னாண்டா என்ன தெரியுமா? இப்பதான் இந்த வாஜிபு ஃபர்லு சுன்னத்து, நான் இதை பல இடத்துல அடிச்சு பேசுறேன். இதுக்கு முன்னுக்கு நீங்க கேட்டிருப்பீங்களோ தெரியாது. இந்த வாஜிப் ஃபர்லு சுன்னத்து முஸ்தஹப்னு பிரிச்சது இமாம்கள் தான். சஹாபாக்கட காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னாங்களோ அதெல்லாம் சுன்னா தான். சுன்னாண்டா இப்ப உள்ள சுன்னத்து அதல்ல. நபியுடைய முழு வாழ்க்கையும் எங்களுக்கு முன்மாதிரி. எப்படி? சலமத் இப்னுல் அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் ஹதீஸ் சொல்றேன், முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் வருது. சலமத் இப்னு அக்வா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. ஒரு மனிதர் எடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில ஒரு மனிதர் இருந்தார், சாப்பிட்டு கொண்டிருந்தார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் இடது கையால சாப்பிட்டாரு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குல் பியமீனிக், வலது கையால சாப்பிடுங்க. வலது கையால சாப்பிடுறது இப்ப எப்படி சொல்ல தேவைப்பட்டீங்க? சொல்லுங்க. சுன்னத்தானே? சுன்னத். வலது கையால சாப்பிடுறது சுன்னத். சுன்னத்தை விட்டா என்ன, செஞ்சா என்ன? நாங்கள் சுன்னா என்பதற்காக விடுகின்றோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்கள் சுன்னா என்பதற்காக செய்தார்கள். சுன்னா என்பதற்காகவே செய்தார்கள். நாங்க சுன்னா என்பதற்காகவே விடுகிறோம். அப்ப அந்த மனிதர் என்ன செஞ்சாரு? எனக்கு ஏலா இடகையில தான் நான் சாப்பிடுவேன்னு சொன்னாரு. வலகையால சாப்பிட சின்ன ஒரு விஷயம், சில்லறை பிரச்சனை. மார்க்கத்தில் என்ன சில்லறை பிரச்சனை? உங்களோட பிரச்சனை சில்லறை பிரச்சனை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா எங்களுக்கு சில்லறை பிரச்சனை அல்லாது, இது சில்லறை பிரச்சனை அவர் நினைச்சாரு. சஹீஹ் முஸ்லிம்ல வருது. வலதுகையால நீ சாப்பிட முடியாது, இடகையால தான் நான் சாப்பிடுவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முடியாமலே போகட்டும் என்று சொன்னார்கள். அதன் பின்னால் அந்த மனிதருடைய கை அப்படியே சொத்தியாகி, வாயின் பக்கம் உயர்த்த முடியாமல் அந்த கை அப்படியே வலதுகை சொத்தியாகி விட்டது. ஒரு சுன்னா விட்டதனுடைய விளைவு இது. பெருமை எல்லாம் சும்மா சின்ன விஷயம். இந்த சுன்னா இது விடுபட்டதனுடைய விளைவு அவருடைய கை சொத்தியானது. இன்று நானும் நீங்களும் விடுகின்ற சுன்னாவிற்கு எங்களுடைய உடம்பு பாரிசவாதத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டதுக்கு நாங்க வேறையா தௌபா செய்யணும், நாங்க வேறையா சுஜூத் செய்யணும். கை கால் வேலை செய்து அப்படி சொல்றவங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும். இது நீங்க சொல்றீங்க இமாம்கள் சொன்னாங்க சுன்னா அப்படின்ட்டு. சஹாபாக்கள் அப்படி அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா? ஆம், செய்கிறோம். ஏன், எதற்காக என்ற கேள்வி அவர்களிடத்திலே கிடையாது. சிந்தனையை போடவில்லை. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், இமாம் இப்னு கைம் அல் ஜௌஸியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இஅலாமுல் முவக்கினிலே பதிவு செய்திருக்கிறார்கள், யார் ஒரு மனிதர் தனது சிந்தனையை மார்க்கத்திலே போடுவாரோ அவர் வழிகட்டு போய்விடுவார். அல்லாஹ் ரசூல் ஒன்று சொல்லிக்க பின்னால அவருடைய மார்க்கத்துக்கு அங்கே, அவருடைய சிந்தனைக்கு அங்கே இடம் கிடையாது. இமாம் இப்னு கைம் அல் ஜௌஸியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஸவாயிக் அல் முர்சலா, முக்தஸரு ஸவாயிக் அல் முர்சலா என்ற நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள், ஒரு மனிதன் எப்பொழுது மார்க்கத்துக்குள்ளே தனது பகுத்தறிவை சிந்தனையை போட முயற்சிப்பானோ அப்பொழுதுதான் அவன் வழிகேட்டினுடைய ஆரம்பத்திற்குள் நுழைகிறான். முதல் படியை மிதிச்சிட்டான். இந்த 2 வழிகட்ட கூட்டங்களாக எங்களோட சமூகத்தை மொத்தமா பிரிக்கலும். இந்த குர்ஆன் சுன்னாவை நோக்கிய
இந்த அழைப்பு இந்த ஏகத்துவத்திற்கு முன்னால் இரண்டு வழிகட்ட கூட்டமாக இந்த முஸ்லிம் சமூகத்தை பிரிக்கலும். ஒன்று, மார்க்கத்திலே குர்ஆன் சுன்னாவோடு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி குர்ஆன் சுன்னா எல்லா குப்பைகளையும் அதோடு சேர்த்த ஒரு கூட்டம், அப்படியே பெரிய ஒரு கூட்டம் இருக்குது. அது நான் சொன்ன எல்லா கூட்டம் வரும். இன்னொரு கூட்டம் என்ன, தௌஹீதுன பேர்ல குர்ஆனையும் சுன்னாவையும் பிரித்து பார்க்கின்ற ஒரு கூட்டம் உருவாகி இருக்கிறது முஅத்தஸிலா சிந்தனையிலே. இந்த ரெண்டுக்கும் இடையிலே நாங்கள் இருந்து கொண்டு கீழேயும் மேலேயும் போராட வேண்டிய தேவையிலே இருக்கிறோம். புத்திக்கு பட இல்லையா, அதெல்லாம் மறுத்துருங்க. ஹதீஸ் இல்ல, அது புகாரில வந்தாலும் சரி முஸ்லீம்ல வந்தாலும் சரி என்று ஒரு குர்ஆனையும் சுன்னாவையும் பிரிக்கின்ற ஒரு கூட்டம் அங்கே இருக்கிறார்கள். இன்னொரு கூட்டம் குர்ஆனையும் சுன்னாவையும் இமாம்கள், அறிஞர்கள், எங்களுடைய வாப்பா உம்மா, எங்களுடைய பெரியம்மா எல்லாருடைய சரக்கையும் குர்ஆன் ஹதீஸோட போட்டு மார்க்கமாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். அப்படியா இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப விளங்கிக் கொள்ளுங்க, சின்ன பிரச்சனை என்ன, சின்ன பிரச்சனை ஒன்று இருக்குதா, மார்க்கத்தில் புத்திய போட்டா என்ன நடக்கும்? நானா சொன்னேன் இமாம்கள் தான் சொல்றாங்க. ஏசுறதா இருந்தா இமாம்களுக்கு ஏசுங்க.